வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1930கள்ல வந்த ஒரு மௌன படம், இன்னைக்கு இருக்கிற நம்ம கார்ப்பரேட் வேலை கலாச்சாரத்துக்கும், நவீன தொழிலாளர்களுக்கும் இவ்ளோ பொருத்தமா இருக்கும்னு யாராவது நினைச்சிருப்போமா? ஆனா அதுதான் உண்மை. அதத்தான் இந்த சோர்ஸ் மெட்டீரியல் வழியா இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, இந்த அனாலிசிஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். முதலாவது நவீன இயந்திரத்துல மனுஷங்களோட நிலை, அப்புறம் கண்காணிப்பு மற்றும் சுரண்டல். மூன்றாவது அந்நியப்படுத்தலும் வீழ்ச்சியும். நாலாவது எதிர்பாராத கிளர்ச்சியும் சிறைவாசமும். அஞ்சாவது ஸ்வர்க்கங்கிற மாயை. கடைசியா நம்பிக்கையற்ற நிலையில ஒரு சின்ன நம்பிக்கை. முதல்ல இந்த தொழில்மயமாக்கலோட மனித விலைய பத்தி பேசலாம். கிரேட் டிப்ரெஷன் நேரத்துல நடக்கிற கதை இது. பசியில தவிக்கிற, வேலை தேடி அலையிற தொழிலாளர்களை ஒரு பிரம்மாண்டமான இயாந்திரத்தோட வெறும் தூக்கி எறியக்கூடிய உதிரி பாகங்களா எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மெயின் பாயிண்ட். இத சரியா புரிஞ்சுக்க மார்க்சிய கோட்பாடான அந்நியப்படுதல், அதாவது ஏலியனேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, முதலாளித்துவ சுரண்டலால தொழிலாளர்கள் எப்படி தங்களோட மனித தன்மையில இருந்தும் தாங்களே உருவாக்குற பொருட்கள்ல இருந்தும் பிரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இது. இந்த லென்ஸ் வழியா தான் சாப்ளினோட இந்த படத்தை இந்த சோர்ஸ் ஆராயுது. ஒரு பக்கம் திரையில பாத்தீங்கன்னா வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, ஆனா இன்னொரு பக்கம் மாறிக்கிட்டு வர சமூகத்தின் மேல சாப்ளின் வச்சிருந்த ஒரு ஆழமான கடுமையான அரசியல் விமர்சனம். இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முரண்பாடு தான் மாடர்ன் டைம்ஸ் படத்தோட மாஸ்டர் பீஸ் மொமெண்ட். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. முதலாளியோட எங்கும் பார்க்கும் கண், அதாவது கண்காணிப்பு. இந்த படம் ஹென்ரி ஃபோர்டோட தொழிற்சாலைகளை ஒரு பக்கம் செமையா கலாய்க்கும் போதே, இன்னொரு பக்கம் மெட்ரோபாலிஸ் படத்தோட அந்த பிரம்மாண்டமான மினியேச்சருக்களும் ஒரு சூப்பரான ட்ரிபியூட் கொடுக்குது. இந்த சுரண்டலுக்கா அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் என்னன்னு பாருங்க. முதலாளியோட அந்த பெரிய டிவி ஸ்கிரீன், அப்புறம் மனுஷங்களுக்கு தானாவே சாப்பாடு ஊட்டுற அந்த மிஷினு, கொஞ்சமும் நிக்காத அசெம்பிளி லைன், எந்த காரணத்துக்காகவும் உற்பத்தி நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட சாப்பாடு ஊட்டுற மிஷின், அப்புறம் எப்போ நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்கிற பாஸ், இதெல்லாம் எவ்வளோ அபத்தமா இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம உலகத்துல இத ஏதோ ஒரு வகையில பொருந்தி போகுது. இந்த தொடர்ச்சியான பிரஷர் ஒரு கட்டத்துல என்னாகும், அதுதான் தொழிலாளியின் சர்க்கிள். அந்த ஃபேக்டரியோட இறக்கமே இல்லாத கடுமையான சூழ்நிலையில நம்ம நாயகந்தி டிராம்போட மன உறுதி எப்படி படிப்படியா உடையுது அப்படிங்கிற அந்த இருண்ட பகுதிக்குள்ள நம்ம இப்போ போக போறோம். அவரோட அந்த மனவீழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல அந்த அசெம்பிளி லைன்ல சுழல்ற சலிப்பு, அப்புறம் அந்த சாப்பாடு ஊட்டுற மெஷினுக்கு அவரே ஒரு சோதனை எலியா மாறுது, கடைசியா டோட்டல் மென்டல் பிரேக் டவுன். தொழிலாளர்களை அவங்க லிமிட்டுக்கு மேல வேலை வாங்குற அந்த நிஜமான சீரியஸான ஒரு பிரச்சனைய சாப்ளின் தன்னோட காமெடியால ரொம்பவே ஷார்ப்பா நையாண்டி பண்ணியிருப்பார். திரையில இது ஒரு சூப்பரான ஸ்லாப்ஸ்டிக் காமெடியா நம்மள சிரிக்க வைக்கிற மாதிரி காட்டப்பட்டாலும் ஒன்னு மட்டும் நிச்சயம், அது என்னன்னா, உடஞ்சு போன ஒரு சிஸ்டத்தை தோலுரிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி தான் இது. வெளியே தெரியுற அந்த காமெடிக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் ரொம்பவே டார்க்கானது. சரி, ஃபேக்டரிக்கு வெளியே வந்தா அங்கேயாவது நிம்மதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அங்கதான் அடுத்த சிக்கல். எதிர்பாராத கிளர்ச்சியும் தவறான அடையாளத்தால வர்ற சிறைவாசமும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. தெரியாம அவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு முத்திர குத்தப்படுறாரு. உடனே ஜெயில போடுறாங்க. அந்த போய் கடத்திட்டு வந்த கொக்கேனை தெரியாம சாப்பிட்டு செம ஆக்டிவ் ஆகி வன்முறையா மாறி ஒரு ஜெயில் பிரேக் அவுட் முயற்சியே முறியடிக்கிறாரு. ஒரு சின்ன தப்பான புரிதல் எப்படி அவரை ஜெயிலுக்கு அனுப்பி அங்க போதைப் பொருள் கலந்த ஒரு பெரிய காமெடி கலேபரமா மாறுதுங்கிறது எக்காலத்துக்கும் பொருந்துற ஒரு செம சீக்வன்ஸ். இங்க ஒரு சீன் வருமே, கண்டிப்பா எல்லாரும் ரிலேட் பண்ணிப்பீங்க. ஒரு அமைச்சரோட மனைவி பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது 2 பேர் வயிற்றுல இருந்தும் வர்ற அந்த விசித்திரமான சத்தம். அந்த சங்கடத்தை சமாளிக்க நாயகன் ரேடியோவை ஆன் பண்ணா அதுல வாய்வு தொல்லைக்கான விளம்பரம் ஓடும் பாருங்க. நிஜமாவே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிரும். அடுத்து ஸ்வர்க்கங்கிற மாயை, அதாவது வாழ்க்கை மேல போயிடும் நம்புற அந்த தவறான வாக்குறுதி. இங்கதான் எலன் அறிமுகமாகறாங்க. பேலட் கொடாட் நடிச்ச இந்த அனாதை பெண் கேரக்டர் சாப்ளினோட ஸ்கிரீனை ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அவரோட அந்த சாத்தியமே இல்லாத கனவுகளையும் சேர்த்தே ஷேர் பண்ணுவாங்க. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட அந்த ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஆனா அதே சமயம் முட்டாள்தனமான பகல் கனவுகளை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வறுமையான நிஜத்தோட சாப்ளின் எப்படி பேலன்ஸ் பண்றாருங்கிறதான். ஜன்னல்ல இருந்தே சாப்பாடு பறிக்கிறது, சொன்ன உடனே மாடு பால் கறக்கிறதுன்னு அவங்க கனவு காண, ஆனா நிஜத்துல ஒரு பாழடைஞ்ச குடிசையில ஒவ்வொரு அசைவுக்கும் அடிபட்டு பொருளை உடைக்கிறதா நடக்கும். காமெடியோட உச்சம் அது. அப்புறம் அந்த ஃபேமஸான ரோலர் ஸ்கேட்டிங் சீன், கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பில்டிங் விழும்புல அவர் செய்யற அந்த சாகசம் நம்மள சீட்டோட நுனிக்கே கொண்டு வந்துரும்.
அது ஒரு கேமரா ட்ரிக் தான் என்றாலும் பஸ்டர் கீட்டன் செய்யற மாதிரி உயிரை பணயம் வைக்கிற ஒரு நிஜமான ஸ்டண்ட்னு உங்களை நம்ப வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட் அது. இப்போ நாம இந்த அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்பிக்கையற்ற நிலையில ஒரு நம்பிக்கை. ஒரு கிளப்ல பாடுற சர்வ வேலை நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஆனா ரொம்ப எதிர்பார்த்த அந்த பாட்டை அவர் எப்படி பாடுறாரு தெரியுமா? எந்த அர்த்தமுமே இல்லாத, சம்பந்தமே இல்லாத ஜிப்ரிஷ் வார்த்தைகள்ல பாடுவாரு. இதை ஏன் ஒரு சகாப்தத்தோட முடிவுன்னு சொல்றோம்னா, சாப்ளினுக்கு இந்த பேசும் படங்கள் கான்செப்டே சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் பாட்டோட வரிய மறந்துட்டு அவரு பாடுற மாதிரி வச்சிருப்பாரு. இதுதான் தி ட்ராம்ப் கேரக்டரோட கடைசி ஆன் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ். இந்த மாடர்ன் டைம்ஸ்ல செட் ஆகாத ஒரு கேரக்டர் தனக்கு பிடிச்ச மாதிரி தன் சொந்த நிபந்தனைகளோட விடைபெறது ரொம்ப பொருத்தமான, அதே சமயம் கொஞ்சம் எமோஷனலான ஒரு எண்டிங். இந்த ஒரிஜினல் சோர்ஸ்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கன்க்ளூஷன் என்னன்னா, இது கஷ்டம், பசி, வீடில்லாம தவிக்கிறது, நம்பிக்கையின்மை இதையெல்லாம் பத்தின கதை தான். ஆனா அதே சமயம் அந்த 2 பேரும் விட்டு கொடுக்க மறுத்து ஒரு பெரிய நம்பிக்கையோட எதிர்காலத்தை நோக்கி போற ஒரு கதையும் கூட. ஒர்க்கிங் கிளாஸ் மக்களோட அந்த உறுதியான நம்பிக்கையோட இந்த படம் ஒரு பாசிட்டிவான நோட்ல சூப்பரா முடியுது. இப்போ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த படம் 80 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நவீன தொழிலாளர்களான நாம அந்த மெஷினோட பிடியிலிருந்து தப்பிச்சிட்டோமா, இல்ல அந்த சுரண்டலோட வடிவங்கள் மட்டும்தான் மாறியிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சிஸ்டத்துக்கோ உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கோங்க. சரி, மீண்டும் ஒரு சூப்பரான பகுப்பாய்வுல நம்ம சந்திக்கலாம்.